Hi friends, welcome to the channel. இன்னைக்கு NoFap update day 1. Day 0 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இப்போ day 2 கிட்ட போயிட்டுருக்கிறேன். ஸோ அப்புறம் நான் day 1 வந்து முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா day 15 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி நல்லா தான் போயிட்டு இருந்தது. சடனாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஆரம்பித்தேங்க. 5ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன், இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு அந்த ஆபாசம், கவர்ச்சி, ஏஐ மாடலு இதையெல்லாம் உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ணேன். பட் நம்ம அப்படிலாம் போய் சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக விட்டுட்டேன். ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபாசமான கிளாமரஸான வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ அதனால ரொம்ப அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு போயிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா. அண்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா திரும்ப 6 மணிக்கு ஒரு வாட்டி ரிலாக்ஸ் ஆனேன். 2 வாட்டி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு அடுத்த நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலைல 9:50 போய் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 3 வாட்டி ஆகிடுச்சா. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி மதியானம் 2:30 போய் பண்ணியிருக்கேன். ஸோ 4 வாட்டி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் பிஸியாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பேசி தான் போயிடுது. மொத்தமாக 3 நாள் முடித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு ரெடி பண்ணேன். ஸோ 5 வாட்டி ஆகிடுச்சு. இன்னும் இருக்குது. ஸோ ஏப்ரல் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு போய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நைட்டு பண்ணிட்டு வந்தேங்க. எப்படி சொல்கிறது, மொத்தம் 6 வாட்டி. அதாவது நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கொஞ்சம் மைண்ட் ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம NoFap ஃபாலோ பண்ணுறது வந்து பெருசு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சிம்பிளாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம எனர்ஜியே. நம்ம என்ன சாப்பிட்டாலுமே, நம்ம காய்கறி சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம், கோதுமை சாப்பிட்றோம், பால், தயிர், முட்டை, மீன், அப்புறம் சிக்கனு, மட்டனு அப்படிலாம் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸ் ஐட்டம், கூல் ட்ரிங்க்ஸு, அதாவது கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ் கலந்த சாப்பாடுலாம் ரொம்ப கெட்டது சொல்லுவாங்க. ஆர்கானிக்காக இந்த பூமியில் என்ன விளையுதோ அதை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு நல்லதுங்க. அதை விட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது, இந்த பீஸா, பர்கரு, ஒரு மாதம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஐட்டம் இருக்கும் இல்லையா, இந்த ப்ரிசர்வ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உடம்பு கெடுதல் தான். ஸோ நம்ம நார்மலான ஃபுட் எடுத்து வச்சு, இப்போ தக்காளி எடுத்து நம்ம ஒரு செடியிலேருந்து தக்காளி, வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் ஏதோ எடுத்துக்கோங்களேன். அதை செடியிலேருந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 3 days அது வந்து காஞ்சி போயிடும், இல்லை அழுகி போயிடும். ஒரு 4 daysக்கு அப்புறம் அது வேஸ்ட்டு. இதுவே நீங்கள் வந்துட்டு இந்த சிப்ஸு, பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கோங்களேன். அது மாதக்கணக்காக, வாரக்கணக்காக வந்துட்டு அந்த பாக்கெட்டில் அப்படியே இருக்கும். ஒரு பிஸ்கெட்டோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 2 மாதம் கிட்ட இருக்கும். அப்போது நம்ம எது வந்து நல்ல ஃபுட்டு, எது கெட்ட ஃபுட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்னென்னா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து உடம்புக்குள்ளே போய் தொண்டை வழியாக வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் வந்துட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ அது மாலிகுலாக உடைய ட்ரை பண்ணும். ஸோ அது வந்து மாலிகுலாக உடையும். ஓகேங்களா. இப்போ சாப்பாடுனா அது அரிசினா அந்த அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வெளியே வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம கேரட் சாப்பிட்டோம்னா அதில் கூட விட்டமின்ஸ் வந்து வெளியே வரும். இப்போ சிக்கன் சாப்பிட்டா அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், நல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த ப்ரோட்டீன், ஜிங்க் இது எல்லாமே வெளியே வரும். அது வந்துட்டு உடம்புக்கு அந்த மசிலுக்கு போகும், பிளட்டுக்கு போகும், நர்வ்ஸுக்கு போகும், டிஷ்யூஸுக்கு போகும். எங்கெல்லாம் டேமேஜாக இருக்கோ அங்கே எல்லாமே போகும். அது எங்கெல்லாம் அது தேவைப்படுதோ அங்கே போய் ட்ராவல் ஆகி அந்த இடத்த சரி பண்ணும். ஓகேங்களா. இப்போ இதுக்கு அடுத்தபடி என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல புதுசாக செல்ஸை வந்து உருவாக்கும். அது வந்து செல்ஸை உருவாக்கும், மசில்ஸை உருவாக்கும், டிஷ்யூஸை உருவாக்கும். ஸோ கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்பெர்மாக மாறும். உங்களே தெரியும், அது கடைசி தான் ஸ்பெர்மே மாறும். ஸ்பெர்மாக மாறி அது வந்து உங்களுக்கு விதைப்பில் வந்து உட்காரும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த விதைப்பை வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா, போதுமான அளவுக்கு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் உற்பத்தி வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா. ஸ்பெர்மோட உற்பத்தி வந்து கம்மியாயிட்டு உடம்புக்கு மீதி என்னெல்லாம் தேவையோ அதுக்கான வேலையை அதை பார்க்க ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முடி நிறைய கொட்டலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான விட்டமின்ஸ் வந்து உடம்புல இல்லாமல் இருக்கலாம். அதனால முடி கொட்டலாம். அப்போ முடி இவனுக்கு வந்து நிறைய கொட்டுது, அப்போ அதை போய் நம்ம சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி வந்து வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கூன் போடுறீங்க அப்படின்னா, முதுகு தண்டு வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த முதுகு தண்டு வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரென்த் அது கிடையாது. அப்போது என்ன பண்ணனா, இந்த ஸ்பெர்மில் உருவாக்கிட்ட அப்புறமேட்டு அந்த முதுகு தண்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். உங்களுக்கு கண் பார்வை வந்து மங்கலாக இருக்கா, அப்போ அந்த கண் பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கும். ஸோ உங்களால் பேசும்போது வாய் குளறிட்டே இருக்குதா, அதை சரி பண்ண வேலையை பார்க்கும். நான் என்ன சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்குள்ளே வருது, அது வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து உருவாக்குது. அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துட்டு ஸ்பெர்மை உருவாக்குறது தான். அதுக்கு அடுத்தபடி தான் உடம்புல கூடிய அடிப்பட்ட இடங்கள் தேவையான எனர்ஜியை போய் அது சேர்க்கும். அதுக்கு அடுத்து நம்ம உடம்புக்குள்ள கூடிய அந்த குறைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ நான் சிம்பிளாக சொல்ல வந்தேன்னா, புதுசாக நோஃபப்பை ஃபாலோ பண்ணுறோம், இது கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வாரம் அந்த நோஃபை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு அந்த உடம்பு வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து உருவாக்கி வச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த சேர்த்து வச்ச எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகிடும். ஓகேவா? அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் 2 வாரம் வந்துட்டு நோஃபப்பை ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது உங்ககிட்ட 2 வாரத்துக்கான எனர்ஜி வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஒரு வாரத்துக்கான எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுச்சு. பட் உங்ககிட்ட இன்னொரு ஒரு வாரத்துக்கான எனர்ஜி வந்துட்டு பேக்கப் இருக்குது. அப்போ அந்த பேக்கப் எனர்ஜி வச்சு உங்கள் உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் திரும்ப ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த பேக்கப் எனர்ஜியுமே லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ 3வது வாட்டி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இல்லாத எனர்ஜியை உடம்பு உருவாக்கி அது கொடுக்கும். இப்போ 4வது வாட்டி நீங்கள் மேஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப உங்கள் உடம்புக்குள்ள இல்லாத எனர்ஜியை அது உருவாக்கி அது ஸ்பெர்மா கன்வெர்ட் பண்ணி அது கொடுக்கும். இதனால தாங்க நிறைய மேஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க வந்துட்டு ஒல்லியாக இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்க, மூளை வேலை செய்யாமல் இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். நான் என்ன சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போது நீங்கள் ஃபோனை வந்துட்டு 100% சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100%க்கான வேலையை மட்டும் தான் அந்த ஃபோனில் பார்க்க முடியும். அது ஃபோன் வந்து அந்த ஃபோன் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியா, ஃபோன் பேசுகிறது, கூகுள் மேப் யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்க அந்த எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒன்ஸ் அது 0 ஆகிடுச்சுன்னா ஃபோன் டெட் ஆகிடும். நீங்கள் திரும்ப சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இப்போ 100% எனர்ஜி இருக்குதுன்னா 100%க்கான வேலையை தான் பார்க்க முடியும். அது 0 ஆகிட்ட பிறகு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலே அது எனர்ஜி கிடையாது. அதே மாதிரி நம்ம உடம்பு இப்போ நீங்கள் 1 வாரம் 2 வாரம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்கீங்கன்னா அது 2 வாரம் எனர்ஜி வந்து உடம்புக்குள்ளே இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் 4 வாட்டி ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா அது உடம்புல எல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுச்சு. ட்ரெயின் ஆகிட்டு அப்புறமேட்டு உடம்பு வந்து சுவிச் ஆஃப் ஆகணும். ஸோ பட் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ஒன்றும் செல்ஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. சார்ஜ் காலியான உடனே சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு நம்மளோட பேக்கப் எனர்ஜி வந்துட்டு வெளியே வரும். ஸோ உடம்புக்குள்ள கூட சின்ன சின்ன எனர்ஜி வந்து வெளியே வந்து திரும்ப அந்த ஸ்பெர்ம் வந்து உருவாக்கி திரும்ப ரிலாக்ஸ் ஆகும். திரும்ப உருவாக்கும், திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அதனால உடம்புல வந்துட்டு இவ்வளோ தான் ஒர்க் பண்ண முடியும். பட் நீ எக்ஸ்ட்ரீமாக வேலை செஞ்சுட்டே இருக்க அப்படின்னா அந்த உடம்பு வந்து புளிஞ்சு எடுக்கிறீங்க அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கரும்பு எடுத்துக்கோங்க. அந்த கரும்புல வந்து 2 கிளாஸுக்கு தேவையான ஜூஸ் வந்து இருக்கு. இப்போ அந்த கரும்பை வந்து அந்த கரும்பை பிழியிற மிஷினில் போட்டு நம்ம பிழிஞ்சோம் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சக்கையெல்லாம் அந்த நசுக்கி அந்த ஜூஸை வந்து வெளியே கொண்டு வருதா. அப்போ அந்த 2 கிளாஸுக்கான ஜூஸ் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிடுச்சு. அதுக்கு அந்த சக்கை மட்டும் தான் அதில் இருக்கும். நீங்கள் திரும்பவும் அதை போட்டு நசுக்கினீங்கன்னா ஜூஸ் வராது. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. அந்த கரும்பு வந்து வெறும் சக்கை தான், அது தூக்கி போட்டுருவாங்க. பட் நம்ம உடம்பு வந்து அப்படி கிடையாது. உடம்பால் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 5 வாட்டி தான் பண்ண முடியும் அப்படின்னா 5 வாட்டி தான் பண்ண முடியும். நீங்கள் 6 வாட்டி 7 வாட்டி போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த உடம்புல எதுவுமே இல்லை. எங்கே அது போகும்? அந்த எனர்ஜி எங்கேருந்து அது கொண்டு வரும்? எங்கேருந்து கொண்டு வரும் அப்படின்னா உங்களுடைய மசில், உங்களுடைய டிஷ்யூ, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய எலும்பு மஞ்சள், உங்களுடைய கண் பார்வை, முடி, அங்கேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி அதை ஸ்பெர்மை உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துரும். நீ அடிச்சுக்கப்பான்னு. நீ 6 வாட்டி 7 வாட்டி போகும்போது அந்த எனர்ஜி எல்லாம் இங்கே தான் வரும். அப்போ என்ன ஆகுது? கண்ணு மங்கல் ஆகுது, முடி கொட்ட ஆரம்பிக்குது, வாய் குளர ஆரம்பிக்குது, மசில் வீக் ஆக ஆரம்பிக்குது, கூன் போடுற, ஸ்டாமினா குறையுது, எனர்ஜி குறையுது, ஃபோக்கஸ் குறையுது, மூளை வேலை செய்யாது, எதுலையுமே உன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியாது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, பயம் உருவாகும். சோசியல் ஆங்ஸைட்டி சொல்கிறாங்க இல்லையா, ஃபியர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீ அளவுக்கு அதிகமாக உடம்பை வந்துட்டு புளிஞ்சு எடுக்கிற. அப்போ எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடுது. எனர்ஜி இல்லாத உடம்பு என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ் எனர்ஜி ஆகிடும். இவ்வளோ பேசுறியே நீ எதுக்கு ரிலாக்ஸ் ஆகுற நீ கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து 4 வருஷமாக நோஃபாவ்னா என்ன, சிமன் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னு தெரியும். அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேருடைய ஒப்பீனியன் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஒரு பேரு, புகழ், பணம் எல்லாமே வந்துடும், எல்லாமே எனக்கு தெரியும். பட் அப்படி இருந்தாலுமே என்னால் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நோஃபாவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். ஃபாலோ பண்ணலையா என்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபெலோ ஆகிடுவீங்க. ஸோ போன வாட்டி இப்போது நான் வந்து டே 15 வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். நான் டே 15 வரைக்கும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்.
என்னைக்கு நான் ரிலாப்ஸ் ஆனனோ 7 நாளைக்கு ஏப்ரல் 20லேருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் நான் ஆடியோ ரெக்கார்டே பண்ணல. ஏன்னா அந்த எனர்ஜி வெளியே போயிடுச்சு இல்லையா. அப்போ எனர்ஜி இல்லாத உடம்பு வந்துட்டு எதுவுமே பண்ண தோணாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க கைஸ், நீங்கள் வந்துட்டு ஸ்பெர்மை வெளியே விட 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 உங்கள் உடம்பு வந்து டல் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு, ரொம்ப சிம்பிள். ஸ்பெர்ம்னா அது எனர்ஜி, அவ்வளோதாங்க. என்னால் இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சிருக்கேன் நான். இந்த ஸ்பெர்ம்னா என்ன, நோஃபாப்னா என்ன, சீமெண்ட்ரிஸ் என்னன்னு 1000 விஷயம் கற்றுருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்ல முடியுது. இன்னொன்று சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னா பாருங்க, நான் அது சொல்ல வந்து டக்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா ஞாபக மருதி இதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் தான், ஞாபக மருதி வரது. ஸோ நம்ம ஏப்ரல் 23 வந்து நம்ம ஓட்டு போட்டோம். எலெக்ஷனுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். அண்டு எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று வந்தது, போய் அட்டன் பண்ணும்போது என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏதோ செட்டில் ஆகிட்டாங்க, கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க. ஒருத்தர் ஐஃபோன் வச்சிருக்கான், ஒருத்தர் கார் வச்சிருக்கான், ஒருத்தர் பைக் வாங்கியிருக்கான், ஒருத்தர் வேலையை வந்து இன்க்ரிமெண்ட் போட்டான்னு சொல்கிறான், ஒருத்தர் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் போய் அங்கே உட்காரும் போது நான் மட்டும் தான் ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணேன். என்னடா இது, நம்ம தான் வந்து எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு என்னங்க எல்லாம் வந்து நீ எப்போ மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணி கேட்டாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், நம்மளே ஒரு நாளைக்கு 500 சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 500 தாங்க சம்பாதிக்க முடியுது அடிக்கிற வெயிலில். ஸோ வெயில் ஒரு அடிக்குது பயங்கரமாக. ஜொமேட்டோ ஓட்டினா வந்து ஒரு நாள் 500. ஏன்னா என்னால் அதான் ஓட்ட முடியுது, அதே மாதிரி ஓட்ட முடியல. நிறைய பேர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஓட்டுறாங்க, பயங்கரமாக ஓட்டுறாங்க. பட் ஒரு நாளைக்கு அவங்க எப்படியும் ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாங்க, டபுள் மடங்கு வேலை செய்கிறாங்க. பட் என்னால் வந்துட்டு 500 ரூபாய்க்கு தான் வேலையை செய்ய முடியாது, அதே மாதிரி வேலை செய்ய முடியல. ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு டே 2ல் பார்க்கலாம். சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை க்ளோஸ், ஸ்பெர்மை சேவ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வெற்றி. அவ்வளோதான், சிம்பிள். பை.